சவுக்கு சங்கர் சொல்றான், அவன் உண்மையிலே நல்ல மனநிலையில இருந்திருந்தா இந்த மாதிரி வார்த்தையை பதிவு பண்ணானா? நம்ம தாவேகா பக்கம் நியாயம், திமுக பக்கம் நியாயம், இல்ல திமுக பக்கம் தவறு, தாவேகா பக்கம் தவறு என்பதை தாண்டி பாதிக்கப்பட்டிருக்க 41 பேருடைய மரணங்களுக்கு நீதி கட்டு நிற்கிறோம். அந்த பாதிக்கப்பட்டிருக்கிற 50 பேருடைய அந்த காயங்களுக்கும் நீதி கட்டு, கண்ணீருக்கும் நீதி கட்டு. இப்ப வரைக்கும் சத்தியமா சொல்றேன், அந்த குழந்தையினுடைய முகம் உறுத்திக் கொண்டே துரத்துகிறது. அந்த குழந்தை இழந்த வாய் பேச முடியாத அந்த மாற்றுத்திறனாளி தாயினுடைய கதறல் காதுக்குள்ளே ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த கண் பார்வையற்ற தாயினுடைய கதறல் காதுக்குள்ளே ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. வீட்டுல குழந்தை இருக்கிற இல்ல குழந்தையை விரும்புகிற எவராலும் இந்த மரணத்தை எளிதில் கடந்து போக முடியாது. ஆனா ஒரு நாய், ஒரு சவுக்கு சங்கர் ஒரு ஈனப்பிறவி நாய் சொல்லுது, ஒரு வகையில் இந்த 41 பேர் செத்தது நல்லதுதான். இப்பயாவது விஜய் கூட்டணிக்கு வருவார்ல, தனிச்சு நீங்க எதுவும் பண்ண முடியாது தெரிஞ்சிருப்பாருன்னு ஒரு தருதல நாய் சொல்லுதுன்னா, இவனை எல்லாம் செருப்ப கட்டி அடிக்க வேண்டாம். இன்னும் இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்க ஜெயிச்சலான்ட்டு உங்களுக்கு தோணும். ஆனா ஒரு வகையில் 40 உயிர்கள் போயிருந்தாலும் விஜய் அவர்களுக்கு இது நல்லது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாயையை பார்த்து ஏமாந்து தனியாக நின்றிருப்பார். தமிழக காவல்துறை இவனை எல்லாம் வெளியே நடமாடிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. திமுக அரசு என்னையும் கைது வச்சிருக்கிறது. திமுக அரசை நாம் இந்த தம்பி அஜித்குமாருடைய வழக்கில் விமர்சனம் செய்யறோம், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரத்தை விமர்சனம் செய்யறோம், கவின் படுகொலை விமர்சனம் செய்யறோம், தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை விமர்சனம் செய்யறோம். திமுகவை கேட்க 1000 காரணம் இருக்கு. ஆனா இந்த பொறுக்கி நாய் 41 பேர் மரணம் நல்லதுதான் பேசுறான்னா ஏன் இவன் மேல வழக்கு போடல? அப்ப தமிழக காவல்துறைகளையும் ஆள் வச்சிருக்கானா?